Cheers. எதுவுமே நடக்காத மாதிரியே வருவா. வர சொன்னா போனேன். என்ன சொல்ல போற ஜெசின்னு தோணுச்சு. ஹாய் கார்த்திக். ஹாய். ஆஃபீஸ் அசெண்டாஸ்ல தானே? அப்புறம் இங்க எதுக்கு வர சொன்ன? இல்ல, ஆஃபீஸ் முன்னாடி நின்று பேச வேண்டாம்னு பார்த்தேன். போலாமா? எங்க? எங்கேயாவது 3 மணி நேரம் இருக்கு. இங்க இருந்து போலாம். படம் போலாமா? 6 மணி ஷோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துடலாம். ஷுனோ கார்த்திக், வீடு வேலை இதே வாழ்க்கை ஆயிடுச்சு. கேரளா போனல, முதல் தடவை நான் தனியா போனது அதுதான். அதுக்கே அப்பா கிட்ட அவ்வளோ கெஞ்சினேன். இன்னைக்கு நான் வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கூடயும் கொஞ்சம் பேசணும்னு இருந்துச்சு எனக்கு. ஆஃபீஸ்ல 8 மணி வரைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். நானே പറഞ്ഞു ഞാൻ. போய் சொல்லிட்டேன். This place sat gathering dust for years until you came along and bought it, and now, as it happens, another party's expected. படம் பார்க்கறியா? The good news is they're willing to pay what you paid and put another 15%. இல்ல பேசலாமா? பிடிச்சிருக்கு. ஆனா பேசலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம் கார்த்திக். இல்லாட்டி நிறைய வலி இருக்கும். அது எனக்கு வேண்டாம். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட பேசணும்னு தோணுது எனக்கு இப்பெல்லாம். அதனால தான் இங்க இருக்கேன் உன் கூட. இதை நான் அடக்க விரும்பல கார்த்திக். லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அப்புறம் அது முடியாது. ஃப்ரீயா இருக்க முடியாது. ப்ரெஷர், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது பார்க்குறாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்போம். Can we be in this without love? வீட்டுல போய் அப்பா கிட்ட கீழ் வீட்டுல இருக்கிற கார்த்திக் எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, we just friends போய் சொல்லட்டுமா? It'll be perfect. நீ என் வீட்டுக்கே வந்து என் கூட உட்காந்து பேசலாம். What do you say? எல்லாத்தையும் தாண்டி just 2 பேரா இருப்போம். நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. No secrets, ego இல்ல. Nothing. Yeah. எனக்கு கிஸ் பண்ண இல்ல. நீதான் ஃபர்ஸ்ட். பசங்களோட பழகுனதே இல்ல. நான் இங்கேருந்து நடந்து போயிடுறேன். பாய். என்ன ட்ரை பண்ற ஜெசி? எதுவுமே ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றியா? லவ் வெளில எடுக்கணுமா? எப்படி முடியும்? அதுவும் உங்க அப்பாவுக்காக. எப்படி பண்றது ஜெசி? எல்லாம் சொல்லிட்டு கிஸ் பண்றத பத்தி பேசுற. பைக்ல உட்காரும்போது டச் பண்ண மாட்டேன். கை என் மேல பட்டுச்சுன்னா நான் உன்னை ஏதாவது நீ கோட்டையம்ல இருக்கும்போது எனக்கு இங்க உன்னை கிஸ் பண்ண போல இருந்தது. நீ 100 அடி தள்ளி உட்காந்தா கூட எனக்கு உன்னை தொடணும் போல இருக்கும். எனக்கு 80 வயசு ஆகும்போது உனக்கு 81. அப்பவும் அப்படிதான் இருக்கும். I want to make love to you all the time. அப்புறம் எப்படி ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கிறது? நான் சொல்றது ஏதாவது புரியுதா? என் கூட பேசணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தோணுதுல உனக்கு. அதுவே லவ்னாலதான். அதை எடுத்துட்டா அதெல்லாம் தோணாது. உங்க அப்பா கிட்ட போய் ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்க. எனக்கும் கீழ் வீட்டுல இருக்கானே கார்த்திக், எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா, we are good friends, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு போய் சொல்லக்கூடாது. உயிருக்கு உயிரை என்ன ஒருத்தன் லவ் பண்றான், வாழ்க்கையை உன் கூட தான் வாழணும்னு சொல்றான், அப்பா நான் அவன் கூட இருக்கணும்னு போய் சொல்ல. உங்க அப்பா உன்னை கோட்டையத்துக்கு போக விட்டாருன்னு சொன்னல தனியா, முதல் தடவை
அவர் மாறிட்டு